ஆளு பாக்க அப்படி இருந்தா? ரொம்ப கருப்பா இருந்தா. கைப்புள்ள. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. என்னடா அவன் காம நேரமா மேக்கப் போட்டுட்டு இருக்க? ஓகேவா? தலைவர் இதோ வருகிறார். ஆமா, வர்றது 1 hour லேட். இதுல கடமை கத்திரிக்காயின்னு ஓபனிங் சாங் வேற. போடா, போய் வேலை பாரு. ஓகே சார். தென்னாட்டு பெர்னாட் ஷா, பேரறிஞர் அண்ணா. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர்வாள் பேரறிஞர் அண்ணா பிறந்த மண்ணில் எங்கள் பேரியக்கத்தின் அண்ணா வருகிறார் உங்களிடம் பேசுவதற்காக. எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கினேன். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. தன்னுடைய வழிகாட்டின்றதுனாலேயே தான் ஆரம்பிச்ச கட்சியினுடைய கொடியில அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவர் எம்ஜிஆர். அப்படியா? யாருப்பா சொன்னா? ஊர் எல்லையில பேசிக்கிறாங்களே. தனிப்பட்ட முறையில எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். I am your best friend. Please யா. சொல்ல மாட்டேன், கண்டிப்பா. Thank you. எந்த வாய்க்கா வரப்பு தகராறுலாம் எதுவுமே கிடையாதுங்க. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? அப்படியே இருந்தாலும் அது நம்ம கண்டுக்கவே போறது இல்லைங்க. ஐயோ, எருமை எதுக்கு இப்படி உருமுது? தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு வேணா நம்ம மேல வன்மத்தோட இருக்கலாங்க. அது போகட்டும். அவர் ஏன் உன்னை பார்த்த உடனே அடிக்க அளவுக்கு உன் மேல கோபப்பட்டு போறாரு? முன்னமே தெரியுமா? எனக்கு முன்ன பின்ன தெரியாதப்பா. அதுதானே எனக்கு புரியல. ஒருவேளை பூர்வ ஜென்ம பகையா இருக்குமோ? ஏமாத்துனாங்கல்ல, நடிக்கிறாங்கல்ல, நாடகம் ஆடுறாங்கல்ல, மாறி நடிக்கிறாங்கல்ல, நாடகம் ஆடுறாங்கல்ல. இரியா, அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூலிக்கிட்டு இருக்க. அவங்கள எப்படி நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியும்? அதனால அவங்கள நம்ம கேள்வி கேட்காம விட போறதே இல்லை. இதையே நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து நான் சொல்றேன்னா, 1 minute மெயின் ரோட், 20 minutes பனையூர் பங்களா, 15 minutes பட்டினப்பாக்கம் பங்களா. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. பரந்தூருக்கு போய் அந்த மண்ணில நின்னு அந்த மக்களுக்காக கேள்வி கேட்டதும், தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இன்னைக்கு ஒரு பெரிய மனவேதனைக்கு அப்புறம். யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? நமக்கு எல்லாமும் கொடுத்த நம்ம மக்களுக்காக எல்லா நல்லதையும் செய்யணும், அதுவும் சட்டபூர்வமாக செய்யணும், அங்கீகாரத்தோட செய்யணும், அதிகாரப்பூர்வமாக செய்யணும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்யணும், ஒரே மாதிரி செய்யணும், ஒரே எண்ணத்தோட செய்யணும். சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறியா இல்லையா? அது ஒண்ணு இல்லையா? அந்த ஒரே லட்சியத்தோட தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடோட வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? உங்க லட்சியத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை முதல்ல கண்டுபிடிக்கணும், அப்புறம் அவளை காதலிக்கணும், கையை பிடிக்கணும், கல்யாணம் கட்டிக்கணும். இதுக்கு உங்க உதவியெல்லாம் எனக்கு தேவைப்படுது. இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா இவன் உயிரை பலி கொடுத்தாலும் உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றிருக்கேன். அதனாலதான் மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. ஐயையோ, அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம். ஆனா மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு? யார் அவன்?
யாரா கை தந்தது? மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு? மறந்துட்டியா? ஒரு வேகத்துல வந்ததுனால மறந்துட்டேன். உன் வேகம் எனக்கு சோகம். கொள்கையா? அதனப்பா கிலோ என்ன விலை என்னன்னு கேட்கிற அளவுக்கு அப்படி ஒரு கட்சியை ஒண்ணு நடத்திக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு நமக்கு கொள்கை இல்லையா? அப்படின்னா ஆபரேஷனா? ஆபீசர் இன்னொரு தடவை பண்ணுங்க. ஏன்? இன்னொரு தடவை பண்ணுங்க. எப்படி நமக்கு கொள்கை இல்லையா? இல்ல இருந்தா ஓண்டியா கேப்பேன் நானு. அப்புறம் ஏன்டா? ஏன்? போடா, போய் தொலைங்களேன்டா. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா? போமாட்டியா? என்னென்ன வீடு கட்ட போத்துறீங்க? போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. அண்ணே எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், சமூக நீதி கிடைக்கணும். அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும். சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா? இன்னும் போலையா? காலை உடைச்சு நீ திருந்தலையா? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான்டா பண்றது? நீதிமன்றத்துக்கு முதல்ல போன நமக்கு கொள்கை இல்லையா? ஒரு இடைக்கால தீர்வை சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? கொள்கை இல்லையா? கொள்கை இல்லையா? கொள்கை இல்லையா? கொள்கை இல்லையா? கொள்கை இல்லையா? ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? இவங்க கொள்கையே கொள்ளைதானே. இவன் அவன்ல. அதனால பாப்பா, பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா. நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே ஓடாதே தம்பி ஓடாதே, ஏர்போர்ட்டில் தலைதெறிக்க ஓடாதே, கூடாதே தம்பி கூடாதே, மரத்து மேல யாரும் ஏறக்கூடாது. யார் அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன, மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா. அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே. இன்னது என்ன கோபால் கடையில வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. மச்சே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். நாங்க என்ன பண்றது? இன்னும் நாங்க விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, இன்னும் நாங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, அதுக்குள்ள அலர்னா எப்படி? இன்னும் நாங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, அதுக்குள்ள அலர்னா எப்படி? நமக்கு எப்பவுமே மக்கள் தாங்க, மக்களுடைய பிரச்சனை பத்தி பேசுறது தான். மாப்பிள்ள ரொம்ப தமாஸ் போல இருக்குங்க. நமக்கு எப்பவுமே மக்கள் தாங்க, மக்களுடைய பிரச்சனை பத்தி பேசுறது தான். பிரச்சனை பத்தி பேசுறது தான். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? யார் பெயரையும் அண்ணா பெயரையும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க தெரியும்ல? சுரண்டிட்டாங்க, கொள்ளை அடிச்சிட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்கன்னு இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம். பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க தெரியும்ல? சுரண்டிட்டாங்க, கொள்ளை அடிச்சிட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்கன்னு இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம். பஞ்சு டேலக்க பேசுற நீ என்ன பெரிய பருப்பா? ஆமாடா, அவங்க உருப்பெடுக்க வந்த கருப்பு பருப்பு. எவன்டா ஆள தற்கொலைன்னு சொன்னது? நான் தான். இப்ப என்ன பண்ண போற? இத நான் ஏதோ போற போக்குல ஏதோ அடிச்சு விடலங்க, ஆதாரத்தோட தான் சொல்றேன். அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி 22,70,000 யூனிட் மணலை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இதே காஞ்சிபுரத்தோட உலக பெருமை நம்ம பட்டும் கைத்தறி துணியும், அதை தயாரிச்சு கொடுக்கிற கைத்தறி நெசவாளர்களும் தான். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குறிகள்னா
அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா? ஏன் தற்குறி? NDTV ரிப்போர்ட்டருடைய கழுத்துல துண்ட போட்டு இழுத்துட்டு வந்ததுனால அவன் தற்குறி. சூடா சுண்டலு விஜய் ரசிகர் பூரா மெண்டலு அப்படின்னு சொல்றாங்க, அதனால அவன் தற்குறி. மரத்துல ஏறி நின்று ஒரு தலைவர் பேசிட்டு போது தேங்காயை உடைச்சு தின்னுட்டு இருக்கான் பாருங்க, எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம, அதனால அவன் தற்குறி. ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு அடிப்படை புரிதல், ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு தலைவர் வந்தா வரவேற்று மரியாதையா கொண்டு வரணும், ஆனா அந்த ஏர்போர்ட்ல பண்ணி மேஞ்ச மாதிரி ஆக்கல, அதனால அவன் தற்குறி. ரோகிணி தட்டுல படத்தை போடுறதுக்கு திரைய அந்த கதவை திறந்த உடனே மொத்த சேரையும் உடைச்சிட்டு போய் எரும மாடு வந்து ஏர் ஓட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்ப ஆக்கணும் பாருங்க, அதனால அவன் தற்குறி. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்த்த வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? எஸ்ஐஆருக்கு ஒரு கேஸ போட்டுட்டு நாங்க கேஸ் போட்டுட்டோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூப்பிடணும். திமுக யாரு? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியா? திமுகங்கிறது ஒரு தனிப்பட்ட கட்சி. தமிழக அரசு ஏன் எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடல? உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்